நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான செய்தியோடு சந்திக்கின்றோம். அதாவது நாங்கள் பல்வேறுபட்ட செய்திகளை நாளாந்தம் பகிர்வது வழமை இருந்த பொழுதிலும் ஒரு துயரமான செய்தியோடு என்று சந்திக்கின்றோம். இந்த துயரமான செய்தியிலிருந்து நாங்கள் பல்வேறுபட்ட பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நண்பர்களே, வவுனியாவிலே ஒரு ஆரம்ப பாடசாலை ஆசிரியர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒருவர் அவருடைய கணவர் கழுத்தை வெட்டி பையோடு காவல் நிலையத்துக்கு சென்றிருக்கிறார். ஒரு மிகப்பெரும் துயரமான செய்தி இது. வேறெந்த நாட்டிலும் இடம்பெறவில்லை. இலங்கையிலே, குறிப்பாக தமிழர் தாயகத்திலே, வடக்கிலே, குறிப்பாக வவுனியாவிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. கொலை செய்தவர் கணவன். பாருங்கள் நண்பர்களே, ஒரு ஆசிரியை அல்லாவிட்ட ஒரு பெண் எவ்வாறு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமானது. நாங்கள் சினிமாவில் தான் இப்படியான செய்திகள்லாம் பார்ப்போம். ஆனால் அதுவும் வவுனியாவிலே ஒரு தமிழர் தாயகத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பது நண்பர்களே மிகவும் ஒரு ஆழமான துயரமான செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தியின் பின்புலம் என்ன? இது எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது? இதற்கெல்லாம் என்ன காரணம் என்ற விடயங்களை நாங்கள் இப்பொழுது பேசப்போகிறோம் நண்பர்களே. முதலாவதாக, நைனாதீவு ஒரு பாடசாலையிலே, அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாடசாலையிலே கற்பிக்கக்கூடிய ஆசிரியை தான் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரஜத் சுரலதா, வயது 32. மிகவும் ஒரு துயரமான செய்தி. ஒரு கர்ப்பிணி தாய். இந்த துயரமான செய்தி தான் இன்று நாடு முழுவதும் பேசப்படுகிறது நண்பர்களே. பாருங்கள், அப்போ ஆசிரியர் கணவர் தான் இந்த படுகொலையை செய்கிறார். ஏன் செய்கிறார் என்பதுதான் முக்கியமான விடயம். இன்று காலை புளியங்குளம் காவல் நிலையத்திற்கு, வவுனியாவிலே காவல் நிலையத்திற்கு பாருங்கள் நண்பர்களே, தனது மனைவியின் தலையை தூக்கி கொண்டு போகிறார். நாங்கள் இப்படி சினிமாவில் தான் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை. அதிகமாக தலையை வெட்டி கொண்டு பேக்கில் கொண்டு போகிறது என்று சொல்லி தமிழக சினிமாவில் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு பெண்ணின் தலையை, தனது மனைவியின் தலையை வெட்டி கொண்டு போகும் அளவுக்கு ஒரு துயரம் தோய்ந்த சமூகமாக நாங்கள் மாறி இருக்கிறோம் என்பதுதான் மிக கொடுமையான விடயம். பாருங்கள், இதற்கு காரணம் சொல்கிறார் நண்பர்களை. அவர் சொல்லி இருக்கிறார் காவல் நிலையத்திலே, இந்த மனைவிக்கும், அதாவது அந்த பெண்ணுக்கும், சொன்னதான் அந்த பெண்ணுக்கும் ஒரு வயது குறைந்த நபருக்கும் இடையிலான பாலியல் உறவு தான் காரணமாக சொல்லப்படுகிறது. பாலியல் உறவு. அப்போ அதில் இன்னொரு முக்கியமான விடயம் நண்பர்களே, இப்போ இவர்கள் நீண்ட காலமாக முரண்பாடு இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பெண்ணோடு தொடர்பில் இருந்த வயது குறைந்த இளைஞன் பாருங்கள், அவர் செய்த வேலை ஒன்று அவருடைய கணவருக்கு, இந்த கொலை செய்த கொலையாளிக்கு அவருடைய தொலைபேசிக்கு பாருங்க, அந்த இருவரும் நெருக்கமாக இருந்த புகைப்படங்கள் அனுப்பியிருக்கிறார். பாருங்கள் நண்பர்கள், எப்படி துயரம் என்று சொல்லி. அந்த ஆசிரியையோட அல்லாவிட்ட அந்த பெண்ணோடு தொடர்பில் இருந்த இளைஞன் இந்த குறித்த பெண்ணின் கணவனுக்கு நெருக்கமாக இருந்த படங்கள் அனுப்பியிருக்கிறார். பாருங்க, அவர் அந்த இளைஞர் செய்த வேலையை பாருங்க. அதே போல இந்த விவகாரத்தை அவர்கள் போலீசிலே தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி பேசிக்கொண்டுதான் மனைவியை அவர் அழைத்து சென்றிருக்கிறார். மோட்டார் சைக்கிளில் அழைச்சி கொண்டு போய் பாருங்க, வவுனியா நைனாவோட காட்டுப்பகுதியில் தான் கொலை செய்திருக்கார். பாருங்க துயரம். கொலை செய்து உடலை போட்டுவிட்டு கழுத்தை தூக்கி கொண்டு புளியங்குளம் போலீஸுக்கு சென்றிருக்கிறார். பாருங்க நண்பர்களே, இந்த செய்தி பல்வேறுபட்ட விடயங்களை எங்கள் முன்னே நிறுத்துகிறது. நாங்கள் சொல்வோம், இதிலே குறித்த பெண்ணின் பிள்ளையா, அல்லாவிட்டால் கணவனின் பிள்ளையா, அல்லாவிட்டால் தொடர்பில் இருந்த இளைஞனின் பிள்ளையா, அல்லாவிட்டால் மூவரின் பிள்ளையா என்று சொல்லியெல்லாம் நாங்கள் பேசுவோம். ஆனால் அடிப்படையில் நண்பர்களை பாருங்கள், ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனை இது. உலகத்திலே நிகழாத விடயம் அல்ல. இவ்வாறான பாலியல் செய்திகளும் இவ்வாறான அந்தரங்க செய்திகளும் நண்பர்களே உலகம் முழுவதும் நிகழ்ந்த செய்திகள். நாங்கள் தமிழர் வரலாற்றிலிருந்து சிங்கள வரலாறாக இருக்கலாம், ஆங்கிலேய வரலாறாக இருக்கலாம், உலக வரலாறு எடுத்து பார்த்த நண்பர்களே இவ்வாறான செய்திகள் சாதாரணமாக நிகழ்ந்து வருகின்றன. பாருங்கள், ஒரு பெண் பொதுவாக இன்னொரு நபரோடு ஒரு அடிப்படை பாலுறவோடு இருக்கிறார் சொல்லுங்கள் நண்பர்களே. ரீதியாக நண்பர்களே, இந்த செய்திகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒரு மனிதனின் அடிப்படையான உறவு பாலுறவு என்று சொல்லப்படுகிறது. இந்த பாலுறவிலே ஒரு மனிதன் அல்லாவிட்டால் ஒரு பெண் திருமணம் செய்வது அடிப்படையிலே உளவியல் மற்றும் உடலியல் தேவைகளுக்காக. சிக்மம் பிரைட் சொல்கிற அடிப்படையான மனிதனுக்கான தேவை பாலியல் தேவை என்று சொல்லி. அப்ப இந்த விடயங்கள் நண்பர்களை பாருங்கள், ஒரு கணவன் அல்லது மனைவிக்கு இடையில ஒரு அடிப்படையான ஒரு நெருக்கம் இந்த பாலியல் மற்றும் உளவியல் தேவைகள்லையும் இருக்கு. ஆனால் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு இடைவெளி ஏற்பட்டு அந்த பெண் இன்னொருவரை தேடுகிறார். தேடி இருவரும் ஒரு இணைந்த உறவில் இருக்கிறார்கள். இதில் சரிவில்லை, அது அவர்களுடைய விடயம். ஆனால் அவர்கள் ஒரு உறவில் இருந்தார்கள். அந்த உறவு தொடர்பான அந்தரங்க புகைப்படங்களை தொலைபேசியில் எடுக்கிறார்கள் பாருங்க நண்பர்களே. தொலைபேசியில் எடுத்து அந்த குறித்த தொடர்பில் இருந்த நபரே பாருங்க
கணவனுக்கு அனுப்புகிறார். பாருங்க நண்பர்களே, இப்படியான செய்திகள் தான் உலகம் முழுவதும் பல்வேறுபட்ட விடயங்களை சொல்கிறது. இதிலே சரிவிலை என்பது அவர்களை பொறுத்தது. நாங்கள் சரிவிலை பேச தேவையில்லை. ஆனால் இன்றைய காலங்களிலே நண்பர்களே, மனிதர்களுக்கு இந்த உளவியல் ஆற்றுப்படுத்தல் என்பது இல்லாத விடயமாக காணப்படுகிறது. எல்லா தொழிலை பொறுத்தவரையில் அதிகமானவர்கள் பார்த்த நண்பர்களே மதுசாரத்தை அருந்துவார்கள், இல்லாவிட்டால் இன்னொரு விடயங்களை செய்வார்கள் உளவியல் ஆற்றுப்படுத்தலுக்காக. இந்த நாட்களிலே மனிதர்களுக்கு உளவியல் அழுத்தம் அதிகரித்திருக்கிறது. அண்மையிலே நாங்கள் பார்த்தோம், செய்தி ஒன்றை எங்களுக்கு காணொலியிலே சொன்னோம், அதே போல காணொலியையும் பதிவிட்டோம். ஒரு பாடசாலையிலே 2 நண்பர்கள் திருவோணமலையிலே 2 மாணவர்களும் ஒரு பெண்ணிற்காக சண்டையிட்டார்கள். பாடசாலை நேரத்திலே சண்டையிட்டு ஒருவர் பிளேட் கத்தியாலே இன்னொரு கழுத்தை வெட்டினார். அந்த இரத்தம் அதிகரித்து கொட்டிய காணொலிகளை நாங்கள் பதிவிட்டிருந்தோம். பாருங்கள் நண்பர்களே, இந்த உளவியல் தேவை என்பது அதிகரித்திருக்கிறது. ஒரு காலத்திலே இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வெளிப்படையாக நாங்கள் காண முடியாது. இந்த நாட்களிலே மன அழுத்தம் அதிகரித்திருக்கிறது மனிதர்களுக்கு. பாருங்கள் நண்பர்களே, வேலை அழுத்தம், இன்று பொருளாதார நெருக்கடி அதிகரித்திருக்கு. இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் நண்பர்களே நாடு, அரசாங்கம். பாருங்கள், மனிதர்கள் இன்று அதிக அளவிலான பொருளாதார தேவை இருக்கு நண்பர்களுக்கு. 50,000 ரூபாய் சம்பளம் என்று சொன்னால் செலவு 1 லட்சம் போகுது. அப்ப இவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல வேலைத்தலங்களிலும், எந்த தொழில் என்று சொன்னாலும் வேலைத்தலங்களிலும் அதிகமான வேலை எங்களிடம் வேண்டப்படுகிறது, அதிகமான மன அழுத்தம் ஏற்படுகிறது நண்பர்களே. அப்ப அந்த மன அழுத்தத்தை எவ்வாறு தீர்த்துக் கொள்வது என்ற செய்த நபர் கூட பாருங்க நண்பர்களே, அவரிடமும் மன அழுத்தம் இருக்கிறது, இறந்தவரிடம் மன அழுத்தம் இருக்கிறது. பாருங்க நண்பர்களே, இந்த மன அழுத்தங்கள் மனிதர்களுக்கு அதிகரித்து அந்த மன அழுத்தத்தை போக்குவதற்காக பல்வேறுபட்ட மடைமாற்றங்களை தேடுகிறார்கள். ஒருவர் பாலுறவில் செல்கிறார், ஒருவர் மது அருந்துகிறார், ஒருவர் இன்னொரு விடயங்களிலே காட்டப்படுகிறார்கள். அப்ப இந்த நாட்களிலே மனிதர்களுக்கு இந்த சமூகமயப்பட்ட மடைமாற்றல் விடயங்களும் மன அழுத்தங்களும் அதிகரித்த நிலைமையிலே இப்ப இவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்ப மன அழுத்தம் போக சில பேர் இந்த இப்படியான காரியங்களை செய்கிறார்கள். இப்படியான காரியங்கள் முற்றும் பொழுது கொலை செய்கிறார்கள். எது எவ்வாறு இருந்தால் நண்பர்களே, மனிதர்கள்ட்ட சரிவிலைகள் அதிகமாக இருக்கிறது. பிழை இல்லாதவன் மனிதன் இல்லை, பிழை இருப்பவன் தான் மனிதன். பிழை இல்லாதது என்று சொன்னால் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அது மிஷின்லையும் கணக்க பிழை இருக்கு, அல்லாவிட்டால் அது மனிதன் அல்லாத ஜந்து. அப்ப மனிதர்களும் ஜந்திலும் மிருகத்திலும் எல்லா இடங்களிலுமே பிழை இருக்கிறது. அப்ப தவறுகள் பண்ணி திருந்திய பிறகுதான் நாகரிகம் பிறந்த என்று சொல்லி ஒரு முக்கியமான ஒரு திரைப்பட பாடலில் இந்த செய்தி வரும். அப்ப நாகரிகமும் பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் அது அன்றிலிருந்து காலில் முன்குட்டியபடியாதான் கணவர் செருப்பு போட ஆரம்பித்தோம். நாங்கள் நண்பர்களே, குளிர்ந்தபடியாதான் உடைகள் போட ஆரம்பித்தார்கள். இப்படியான பல்வேறுபட்ட செய்திகள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் இந்த நாட்களிலே இப்படியான செய்திகளை சரிவிலை என்று நோக்குவதை விட என்ன ஒரு விடயத்திற்கும் கொலை செய்வது என்பது பொருத்தமற்ற விடயம். என்ன ஒரு விடயத்திற்கும் உளவியல் ஆற்றுப்படுத்தல் இருக்கிறது, அதற்குத்தான் இப்போ ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. அந்த எந்த ஒரு பாதிப்பு என்று சொன்னாலும் உளவியல் ஆற்றுப்படுத்தலோடும் உரையாடலூடாகவும் இதை கடந்து போக முடியும். அதற்குத்தான் ஏராளமான அடிப்படை கட்டமைப்புகள் இருக்கிறது, தியானம் இருக்கிறது, இன்னொரு விடயங்கள். இந்த இப்படியான துன்பியல் சம்பவங்கள் நிகழாமல் நான் சொன்னது போல துன்பியங்கள் சம்பவங்கள் நிகழாமல் நண்பர்களே மனதை ஆற்றுப்படுத்திக் கொள்வதற்கும் மடை மாற்றுவதற்கும் தியானம், யோகாசனம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது. இப்படியான விடயங்களுக்கு செல்லும் போது மன அழுத்தம் குறையும். மன அழுத்தம் குறைந்தால் மனிதன் தேவையற்ற விடயங்களில் ஈடுபட மாட்டான். மது அருந்த தேவையில்லை, இப்படியான பாலியல் தேவைகள் தேவையில்லை. ஆண் பெண், அதாவது கணவன் மனைவியோடு இந்த விடயங்கள் சாதாரணமாக நிகழ்ந்து போகக்கூடியது. இப்ப திருமணம் செய்தபடியே இந்த விடயம் பூதாகரமாக இருக்கிறது. இவர்கள் திருமணம் செய்யாவிட்டால் இப்படியான விடயங்கள் காற்றோடாக சென்றெடுக்கும். அப்ப நண்பர்களே, அப்ப எதிர்காலங்களிலேயும் இவ்வாறான கொலைகளை தவிர்ப்பதற்கு மனிதர்களிடையே ஆற்றுப்படுத்தல் அதிகரிக்க வேண்டும். இவர்கள் தியானம், இல்லாட்ட கலைகளிலே நாட்டம், இப்படியான விடயங்களிலே ஈடுபடுத்தும் போது இவர்களிடம் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இல்லாமல் போகும். உதாரணமாக அடிக்கடி எங்களுடைய ஆசிரியர் சொல்வார், ஒருவன் கோபக்காரனாக ஒருவன் சண்டியன் போல இருந்தால் அவன் உடனடியாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அவனை உடனடியாக கொண்டு போய் நீங்கள் பாக்ஸிங் குத்துச்சண்டையிலே சேர்க்க வேண்டும். அவனுக்கு ஆதங்கம், கோபம், அந்த அடிதடி எல்லாவற்றையும் குத்துச்சண்டையிலே அவன் பிரயோகிக்கும் போது அவனுடைய அந்த ஆக்ரோஷ குணங்கள் இல்லாமல் போய்விடும், மடைமாற்றம் என்று சொல்வார். நண்பர்களே, இப்படியான இந்த பிரச்சனைகளுக்கு பிரதானமானது தியானம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட மடைமாற்றங்கள் இருக்கிறது. உங்களுக்கு பிடித்த விடயங்களிலே நாட்டம் செலுத்தும் போது மனது இலகுவாகிவிடும். அப்ப இந்த கொலைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். எல்லாரும் இப்படியான விடயங்கள் உலகம் முழுவதும் இடம்பெறுகின்றன, இலங்கையிலும் அதிகமாக இடம்பெறுகின்றன. அனைவரும் கத்தியை தூக்க ஆரம்பித்தால் ஒருவரும்
வாழ முடியாது. அனைவரும் சிறைகளிலே இருக்க நேரும் நண்பர்களே. சரிபிழை என்பது அவரவரை பொறுத்தது. இருந்த பொழுதும் நாட்டிலே சட்டம் இருக்கிறது. எல்லாரும் பிழை செய்தால் உடனடியாக கத்தியை தூக்கி கொள்ள முடியாது. எல்லாரும் கொலை செய்ய ஆரம்பிக்க முடியாது. எல்லாத்துக்கும் பலி இருக்கிறது. எல்லாரும் வெல்லலாம். எல்லாரிடமும் பிழை இருக்கிறது. பிழை இல்லாதவர்கள் மனிதர்கள் இல்லை. எல்லா மனிதனிடம் ஏதோ ஒரு பிழை இருக்கிறது. எனவே நண்பர்களே, இதற்கெல்லாம் அனைத்துக்கும் கத்தியை தூக்குவது பொருத்தமற்றது, துவக்கி தூக்குவது பொருத்தமற்றது. உளவியல் ரீதியாக ஆராய்ந்து உளவியல் ரீதியான மடைமாற்றங்களை தேடிக்கொண்டால் நாங்களும் நல்ல மனிதர்களாக வாழ முடியும். இப்படியான துயரங்களால் உயிரிழப்புகள் மட்டும் ஏற்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம். நண்பர்களே, இதற்கெல்லாம் ஆரம்பத்திலேயே முன்கூட்டிய விடயம் நான் சொன்னது போல மடைமாற்றங்களிலே மன அழுத்தத்தை தவிர்த்து கொண்டால் எல்லாம் இல்லாமல் போய்விடும். இதை போல ஏராளமான சம்பவங்களை பார்த்திருக்கிறோம். அனைவரும் கத்தியை தூக்க ஆரம்பித்தால் ஒருவரும் வாழ முடியாது. எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வாக உரையாடலும் மடைமாற்றமான இன்னொரு விடயங்களும் வழிவகை செய்யும் நண்பர்களே. எனவே இப்படியான விடயங்கள் நிகழாமல் இருக்க மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும். மன அழுத்தம் மிக முக்கியமானது. மன அழுத்தத்தை தவிர்த்தால் இப்படி சம்பவங்களும் இடம்பெறாது. இப்படியான சம்பவங்கள் இடம்பெறும் போது கத்தியை தூக்க வேண்டிய தேவையும் ஏற்படாது. எனவே நண்பர்களே, பொறுமையாக அருமையாக யோசிப்போம், வெற்றி பெறுவோம். இப்படியான சம்பவங்களை தவிர்த்துக் கொள்வோம். இன்னொரு காணொலியை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நான் உங்கள் செந்தூரன்.